ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கொஸ்டின் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆன்சர் மட்டும் எழுதி கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Who was the first பாளையக்காரர்ஸ் to resist the East India Company's policy territorial aggrandizement? மருது பிரதர்ஸ், புலித்தேவர், வேலுநாச்சியார். செகண்ட், வேர் வாஸ் சிவசுப்பிரமணியனார் எக்ஸிக்யூட்டட்? கயத்தார், நாகலாபுரம், விருப்பாச்சி. Who issued the திருச்சிராப்பள்ளி proclamation of independence? மருது பிரதர்ஸ், புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன். When did the Vellore revolt broke out? 24 May 1805, 10th July 1805, 10th July 1806. Where were the sons of Tipu Sultan sent after the Vellore revolt? Calcutta, Mumbai, Delhi, Mysore. ஓகே, 5 தான். சூஸ் இட்டில் 5. நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸு. ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஃபில்லப்ஸு. The பாளையக்காரஸ் or system was put in place in Tamil Nadu by? Second, Velunachiar and her daughter were under the protection of dash for 8 years. Next, Kattabomman was hanged to death at? Next, dash was declared the new sultan by the rebels in Vellore fort? Next, dash suppressed the revolt in Vellore fort? ஓகே, 5 சூஸ் இட்டு 5 ஃபில்லப்ஸ், 10 மார்க்ஸுங்களா? நெக்ஸ்ட்டு மேட்ச் இட். நான் கொஸ்டின் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. கலோனல் ஃபேன்கோட், சுபேதார் ஷேக் ஆதம், பேனர்மேன், கோபால நாயக், தீர்த்தகிரி, திரும்ப சொல்கிறேன். கலோனல் ஃபேன்கோட், சுபேதார் ஷேக் ஆதம், பேனர்மேன், கோபால நாயக், தீர்த்தகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். 15 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டேட்மெண்ட்டு ஆன்சர் மட்டும் எழுதுங்க. அதாவது வந்து க்ளூவோடு நான் ஆல்ரெடி டீச் பண்ணும்போதே க்ளூவோடு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் எழுதணும். அசஸ் அண்ட் ரீசனில் புலித்தேவர் ட்ரைடு டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி அண்டு த ஃப்ரெஞ்சு. அப்புறம் ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் புலித்தேவர் ஆஸ் ஹி வாஸ் ஆல்ரெடி இன் எ சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் வித் த மராத்தாஸ். புலித்தேவர் இந்த மாதிரி, ஹைதர் அலி இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன எழுதணும்? அதாவது போத் ஏ அண்டு ஆர் ஆர் கரெக்டு, பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் த எக்ஸ்பிளனேஷன் ஏ. அப்படி இல்லாட்டினா போத் ஏ அண்டு ஆர் ஆர் ராங். 2 ஆன்சரில் ஏதோ ஒன்று. திரும்ப சொல்கிறேன். போத் ஏ அண்டு ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி ஆன்சர் போத் ஏ அண்டு ஆர் ஆர் ராங். ரெண்டில் ஏதோ ஒன்று. ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஓகேடா. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்டு அசஸ் அண்ட் ரீசன். அதுலேயே அதாவது லிசன் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் த நியூ மிலிட்டரி ரெகுலேஷன்ஸ் த most objectionable was the addition of a leather cockade in the turban. Reason are: the leather cockade was made of animal skin. புரியுதுங்களா? அந்த லெதர் கோக்கட் டர்பன்
லெதர் கர்க்கடு, அனிமல் ஸ்கின் இந்த மாதிரி வந்தாவே எது? 2 ஆன்சர் சொல்கிறேன். ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். அப்படி இல்லாட்டினா both A and R are correct and R is the correct explanation of A. திரும்ப சொல்கிறேன். A is wrong, R is correct. Both A and R are correct and R is the correct explanation of A. ஓகே, இப்போ 17 மார்க்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேப்ஷன். கேப்ஷன் எழுதிக்கோங்க, டாபிக் போட்டுக்கோங்க, வேலு நாச்சியார் எழுதிக்கோங்க. கேப்ஷன் வேலு நாச்சியார் அப்படின்னு எழுதிக்கணும். எழுதியாச்சா? இப்போ நான் கொஸ்டின் சொல்கிறேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ரெடியா? ஓகே. Who was the military chief of வேலு நாச்சியார்? ஆன்சர் மட்டும் எழுதுங்க, கொஸ்டின் எல்லாம் எழுத வேண்டாம். Who was the military chief of வேலு நாச்சியார்? B. What were the martial arts in which she was trained? What were the martial arts in which she was trained? ஆன்சர் மட்டும் எழுதுறதா, கொஸ்டின் எழுத வேண்டாம். ஆன்சர் மட்டும் வேலு நாச்சியார்னு போட்டு ஏபி இப்போ சொல்லிட்டேன். கொஸ்டினை நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு எழுதுங்க, சரிங்களா? நான் சொல்லுவேன் கொஸ்டினை, நான் என்ன கொஸ்டின் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த ஆன்சர் எழுதுங்க. அது நெக்ஸ்ட்டு சி. What was the name of her daughter? What was the name of her daughter? Next D. Whom did she marry? Whom did she marry? திரும்ப அப்படியே ஃபஸ்ட்லாம் சொல்கிறேன். கேப்ஷன் வேலு நாச்சியார். ஃபஸ்ட்டு கொஸ்டின், who was the military chief of வேலு நாச்சியார்? At B question, what were the martial arts in which she was trained? C. What was the name of her daughter? D. Whom did she marry? ஓகே, முடிஞ்சது. அடுத்தது இப்போ எத்தனை மார்க் ஆகிடுச்சு? 5 + 5 10, மேட்ச் இட்டு 5 15, ஸ்டேட்மெண்ட்டு 17, இது 4 21 ஆயிடுச்சுங்களா? ஓகே, அடுத்தது 2 கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி, டீட்டெயில் இல்லை, ப்ரீஃப்லி மட்டும்தான். 2 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. ப்ரீஃப்லி மட்டும் கொஸ்டின் எழுதிக்கோங்க. இப்போ எல்லாம் ஆன்சர்லாம் எழுதி கரெக்ஷன் பண்ணி மார்க் நீங்களே போட்டு எனக்கு அனுப்பிச்சி சென்ட் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் என்ன மார்க் கரெக்டாக நீட்டாக கரெக்ஷன் பண்ணுறீங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் 1 2 இருந்தால் கூட ஒரு 1/2 மார்க் லெஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி மார்க் போட்டு அனுப்பிச்சி விட்றீங்க உங்கள் நேமோட வித் நேம். அதே மாதிரி நான் சொல்கிறேன், அந்த ஒவ்வொரு டைமும் அந்த கிளாஸ் அனுப்பும்போது ப்ரெசன்ட் போடும்போது உங்கள் நேம் அனுப்புங்க. ஓகே, இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நேமோடு அனுப்பிச்சி விடணும் எனக்கு. இப்போ 2 ப்ரீஃப்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரீஃப்லி கொஸ்டின் எழுதிக்கோங்க. வாட் were the duties of the பாளையக்காரர்ஸ்? What were the duties of the பாளையக்காரர்ஸ்? Second question. Identify the பாளையம்ஸ் based on the division of east and west. Identify the பாளையம்ஸ் based on the division of east and west. That's all. ஓகேவா? இப்போ சூஸிட்டு எல்லாமே ஹெட்டிங் இருக்கணும், ப்ளஸ் ஆன்சர் மட்டும். அதே மாதிரி கேப்ஷனுக்கும் ஆன்சர் மட்டும் இருந்தால் போதும். டாபிக் எழுதி ஆன்சர் மட்டும் எழுதி கொடுங்க. ப்ரீஃப்லி மட்டும் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க, சரிங்களா? நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா பக்கத்தில் யாராக இருந்தால் கூட கொடுத்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு மார்க் போட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ மார்க் வரன்னு இது பண்ணி எழுதணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 வீக் லீவ் வருதுப்பா. அந்த 1 வீக்கில் அசைன்மெண்ட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அசைன்மெண்ட்னா பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டாம்.
டைம்லைன் சார்ட்டு மட்டும் நீங்கள் ஒரு 2 சார்ட் போட்டு வைங்க. அந்த சார்ட் வந்து நீங்கள் போட்டு ஸ்கூலில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அசைன்மெண்ட் கொடுக்குறத ஸ்கூலில் வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் இயர் சொல்லிடுறேன். திரும்பவும் நான் குரூப்லேயும் போட்டு விட்றேன். இயர் சொல்லிடுறேன். அந்த 2 சார்ட்டு மட்டும் நீங்கள் போட்டு எனி 5 எழுதுனா போதும். ஒரு சார்ட்டுக்கு எனி 5 ஈவெண்ட் மட்டும் எழுதுனா போதும். அந்த 2 சார்ட்டையும் போட்டு பின் பண்ணி உங்கள் நேமெல்லாம் எழுதி ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸ்கூலில் சப்மிட் பண்ணோன்னா நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ கொண்டு போய் ஸ்கூலில் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா?